மிஸ்டர் தமிழ்நாடு சிஎம் விஜய் நான் பார்த்ததுலே ரொம்ப 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 டெட்லியஸ்ட்டு மோசமான மோஸ்ட் ஜீனியஸ் சிஎம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, அவருக்கு தேர்தலுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட என்ன பேசி கரெக்டாக ஓட்டு வாங்கணும் அப்படின்றது தெரியுது. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி கூட்டணி கட்சி அமைக்கணுன்றது தெரியுது. அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சு கூட்டணி அமைச்சு ஆட்சி அதிகாரத்தில் வந்ததுக்கப்புறம் எப்படி ஆப்போசிட் பார்ட்டியில் யார் யார் நமக்கு ஆப்போசிட்டாக ப்ளே பண்ணுவா, அவங்கள எப்படி ஸ்லோ டவுன் பண்ணலாம், அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸை எப்படி ஸ்லோ டவுன் பண்ணலாம், அவங்களுடைய ஓட் பேங்க்கை எப்படி ஆட்சியில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க சைடு எடுத்துகிட்டு வரலான்ற முதற்கொண்டு ரொம்ப கிளியராக எல்லாத்துக்குமே காய் நகர்த்தினது அவர் இப்போ ப்ளே பண்ணதில் தெரிஞ்சிருக்கு. இதில் என்ன ஒரு பெரிய சுவாரஸ்யம் அப்படின்னா, எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க அவர் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் பண்ணுற ஒரு ஒரு அசைவுக்கும் ரொம்ப தெளிவாக ஆழ்ந்து யோசித்து அதுக்கு தெளிவான ஒரு பின்விளைவு இருக்குதுன்னு அவருக்கு தெரியுது. இன்றைக்கி போயிட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், டிஎம்கேல ஸ்டாலின் சாரை போய் மீட் பண்ணது அவங்க கட்சியில் இவருக்கு மேலே ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்கும். அவர் கட்சியில் ஒரு சிலருக்கு சின்ன அதிருப்தி இருக்கும். இருந்திருந்தாலும் அவங்க டிஎம்கேக்கே ஓட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் இனி பொது வேளையில் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறத கண்டிப்பாக நிறுத்திப்பாங்க. விஜய் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் கண்டிப்பாக க்ரியேட் ஆகிருக்கும். மினிமம் இன்றைக்கி அவர் பண்ண விஷயத்தால் டிஎம்கேவுடைய ஓட் பேங்க்கில் ஒரு 2 to 5% ஓட்டு அவருக்கு அடுத்த எலெக்ஷனில் கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஆர்எல்ஸ் ஓட்டாக கன்வெர்ட் ஆகலைனா கூட அவங்கள எதிர்க்காமல் இருக்கிறதுக்கு, டிவிகேவை எதிர்க்காமல் இருக்கிறதுக்கோசமாச்சும் ஒரு 5% ஆஃப் ஓட் பேங்க் டிஎம்கேலேருந்து ஓட் பண்ணவங்க ஆர் டிஎம்கேல விஜய் மேலே சாஃப்ட் கார்னராக இருந்தவங்க டெஃபினட்டாக பண்ணாமல் தான் இருக்க போகிறாங்க. நாட் ஓன்லி டிஎம்கே, இவருக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு, அதாவது ஒரு தலைவர் இருக்காருன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். அந்த நபர்களுடைய ஓட்டு எல்லாத்தையும் அவர் ஆட்சியில் இருக்கும்போதே வெளிப்படையாக கொஞ்சம் கொஞ்சமாக திருடுறாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு கிளவரான மூவ். ரொம்ப சிம்பிள். அவர் இன்றைக்கி வந்ததுனால டெஃபினட்டாக என்டிகே, அப்புறம் பிஎம்கே, அப்புறம் டிஎம்கே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் இவர் இருக்கார், வைகோ சார் இருக்கார், அப்புறம் இவருடைய சமாதிக்கு போனதாகட்டும், பெரியாரோட சமாதிக்கு போனதாகட்டும், லிட்ரலி அவர் இப்போ அவருக்கு அகெயின்ஸ்டாக அவர் பண்ணுற விஷயங்களை உடனே கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, தமிழ் தாய் வாழ்த்து லாஸ்ட்டாக பாடினாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயம் கூட ஒரு பயங்கரமாக நிறைய பேர் அவருக்கு ஆப்போசிட்டாக பேசினாங்க. இப்போ கொஞ்சம் குறையும், அது கிரவுண்ட் லெவல்லையும் குறையும். கிரவுண்ட் லெவலில் குறையும் போது என்ன பின்பம் கட்டமைக்கப்படும் அப்படின்னா, இப்போது டிஎம்கே ஓட்டர்ஸ் இருக்காங்க, சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, என்டிகேயோட ஓட்டர்ஸ் இருக்காங்க, சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, விஜய் மேலே ஒரு சிலருக்கு ஒரு 5%, ஒரு 3% பீப்புளுக்கு அந்த ஓட்டர் பேங்க்கில் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்ருக்கும். அவங்க இனிமேட்டு என்ன பண்ணுவாங்க, விஜயை நோக்கி ரொம்ப அதிகமான விமர்சனம் வைக்க மாட்டாங்க. அப்போ பார்த்துக்குங்க, எல்லாரும் எலெக்ஷன் அப்போது ஓட்டு எடுக்கிறதுக்கு வேலை செய்வாங்க. விஜயும் வேலை செஞ்சார், டிஎம்கேவும் வேலை செஞ்சாங்க, ஏடிஎம்கே வேலை செஞ்சாங்க, என்டிகே வேலை செஞ்சாங்க, எல்லாருமே வேலை செஞ்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் டிஎம்கே ரொம்ப அட்டாக் பண்ணது பார்த்திங்கன்னா பிஜேபியை தான். ஆனால் அவங்களுடைய ஓட் பேங்க்கு பெருசாக வளரவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 10% குறைஞ்சிருக்கு. ஆனால் விஜய் பாருங்கள், பெருசாக மோடியையோ இல்லை ஏடிஎம்கேவோ அட்டாக் பண்ணல. அவர் ஃபுல் ஃபோக்கஸ் டிஎம்கேல இருந்தது. அந்த ஓட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டிஎம்கே விட ஓட்டு அதிகமாக வந்துட்டார். டிஎம்கே டிஎம்கே ஓட்டை இழக்கும்போது ஏடிஎம்கே வளர்ந்து வந்துருக்கணும். ஆனால் ஏடிஎம்கேவுக்கும் அந்த ஓட்டு போகாமல் ரொம்ப க்ரூடாக, ரொம்ப கன்னிங்காக, ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டார் அவர் சைடு எல்லா ஓட்டையும். இதில் ஒரு 10 to 20% ஏடிஎம்கே ப்ளஸ் டிஎம்கே ஓட்டை ஆல்ரெடி பண்ணவங்களுடைய நியூட்ரல் ஆடியன்ஸுடைய ஓட்டை அழகாக உள்ளே கொண்டு வந்துட்டார். அது இல்லாமல் அவருடைய ஃபேன்ஸோடைய ஓட்ஸையும் எடுத்துகிட்டு வந்துட்டார். இது ரொம்ப ஒரு கிளவரான மூவ்னு சொல்லுவேன்.
ஸோ இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போது எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஓட் எடுக்கணும்னு அவசியமே இல்ல. ஓட் பேங்க்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனா, அவருக்கு கிரவுண்ட் லெவல்ல சப்போர்ட் தேவைப்படுது. அவர் எந்த விஷயம் பண்ணாலும் ஊதி ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்னு அவருக்கு தெரியுது. அப்போ என்ன பண்றாரு, எங்கேருந்து டேமேஜ் பண்ணாரோ, அந்த டேமேஜை இன்னும் அதிகப்படுத்துறாரு. இன்னைக்கு அவர் பண்ண வேலையால டிஎம்கேல ஒரு சிலர் இன்னைக்கு கண்டிப்பா வந்து விஜய் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தீகா மேலே அதாவது திராவிட கழகங்கள் மேலே ஒரு முழு மூச்சியான ஒரு கோட்பாடு வச்சுக்கிட்டு ரொம்ப அவங்கள ஆதரிக்கிற நிறைய பேர், திராவிட கழகங்களில் இருக்கிற நிறைய பேர், அந்த பெரியாரிசம் ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் இன்றைக்கி ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஒரு சிலர் ஸ்டாலினை விட்டால் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு ஒரு போர் அடிச்சிருக்கும்ல ஒருத்தவங்களுக்கு. வேறு வழி இல்லாமல் அந்த கொள்கையை பின்பற்றுறவங்க திமுகவுக்கு மட்டுமே ஒரு பேட்டன் ரைட்ஸ் மாதிரி ஓட்டு போட்டு இருந்த எல்லாருக்கும் அந்த பானையில் ஒரு ஓட்டையை போட்டு அழகாக அதில் இருந்த கல் எல்லாத்தையும் குடிச்சிட்டார் அவர். அழகாக அதுலேருந்து மோர் எல்லாத்தையும் நோகாமல் ஓட்டை போட்டு குடிச்சிட்டாரு. அதாவது பெரியார் எதிர்ப்பில் இருந்தவங்க ஓட்டை வாங்கிட்டார். அதே நேரத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு சர்ச்சில் போய் மண்டிட்டு வந்ததாக இருக்கட்டும், இல்லை கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற மாதிரியோ, பொட்டு வச்சுக்கிட்டு விபூதி வச்சுக்கிட்டு டேரெக்டாக வர மாதிரியோ, இதில் வந்து பெரியார் எதிர்ப்பை காட்டிட்டார். எனக்கு சாமி நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு, பெரியார் பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வேறு வழி இல்லாமல் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தராரு. இப்போ அவங்க மட்டும் இல்லை, நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தராரு. இதால் என்ன ஆகுது அப்படின்னா, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஓட் பேங்க்கை அவர் கொஞ்சம் ஆட்டைய போடுறாரு. சரி, இதை மட்டும்தான் அவர் பார்க்குறாரா, வேறு எதுவுமே பண்ணுறது இல்லையான்னு கேட்டால், மக்களுக்கு தேவையானதை டைரெக்டாக வந்து அடிக்கிறாரு. உள்ளே வந்தார். இப்போ ஒரு படத்துக்கு போனால் அவர் படத்தில் எப்பயுமே எடுக்கும் ஒரு மசாலா பாட்டு ஓப்பனிங் சாங் நல்லா கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் போகிறாங்கல்ல. அப்போது அதே மாதிரி தான் இப்போ. ஸோ அவர் என்ன நினச்சிருக்காங்க, நம்ம உள்ளே எலெக்ஷன் ஜெயிச்சு உள்ளே வந்தால் நம்ம சொன்னதில் மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, ஃபஸ்ட்டு கையெழுத்து நம்ம என்ன போட்டால் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த 200 யூனிட்டு கரண்ட்டு அதெல்லாம் தூக்கி ஓரம் கடாசுங்க. மீதி 2 பண்ணார் பாருங்க, அதுதான் மெயினான என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து போதைப்பொருள். இப்போ இதுதான் பெரிய பிரச்சனையாக வந்து ஹைலைட் ஆகிருக்கு. பெண்கள் ஓட்டு இங்கே அதிகம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. அடுத்த வாரம் 500 கடைகள் மது கடைகள் மூடப்படும் சொல்லி நிறைய கிசுகிசு வந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப க்ரூடாக இப்போ அந்த ஓப்பனிங் சாங் ஒரு படம் பார்க்க போனால் விஜய் ஃபேன்ஸு என்ன பண்ணுவாங்க, ஓப்பனிங் சாங்ஸ் நச்சுன்னு நினைப்பாங்களே, அதே மாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. எதிர்பார்த்தோன்னே என்ன நினைப்பாங்க, பெண்களுக்கு பாதுகாப்புக்கு ஏதாவது பண்ணணும், போதை எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம கிரவுண்ட் லெவலில் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. எனக்கு நல்லாவே தெரியும், ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ணவங்க டிஎம்கேக்கு ஓட் பண்ண சில நியூட்ரல் ஆடியன்ஸ் அவங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்குது. இந்த 2 திட்டத்துக்கும் கையெழுத்து போட்டவுடனே வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிவிக்கெல்லாம் நம்பி ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த அவங்க இப்போ இந்த சிக்னேச்சர் அவர் வந்து ஃபஸ்ட்டே போட்ட உடனே பெண் குழந்தைகள் இருக்க நிறைய பேர், வீட்டில் பெண் குழந்தைகள் வச்சுருக்க நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்ணலனா கூட ஆப்போசிட்டாக பேசாமல் அவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே ஒரு பிரமிப்பாக இருக்குது. எப்படி ஒரு கிரவுண்ட் லெவலில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வராரு பாருங்கள். ஒரு படத்தில் என்ன இருக்குங்க, ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும், ஒரு மசாலா சாங்ஸ் இருக்கும், ஒரு வந்து காமெடி இருக்கும், இப்படி பல ட்ராக்ஸ் இருக்கும். இதில் இதே மாதிரி தான் ஒரு ஆட்சியுமே வந்து கட்டமைச்சிருவாரோன்னு எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ரொம்ப தெளிவாக அவருக்கு ஒரு ஆட்சியில் என்னென்ன கொண்டு வரணும்னு ஒரு 4-5 பிளான்ஸ் வச்சுருக்காரு போல். அது ரொம்ப அழகாக அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. இந்த 2 நாளில் அவர் பண்ண விஷயங்கள்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக காய் நகர்த்துறாரோ அப்படின்றது தெரியுது. இவர் எங்கே மாட்டுவார்னு நிறைய பேர் நினைப்பாங்கன்னா, இவர் போய் மோடியை மீட் பண்ணுவார்ல, பேசுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பேசினா யார் பேசுவா, இங்கே இருக்கிற திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற எல்லாரும். ஸோ திமுகவுக்கு ஆதரவாக இருந்து ரொம்ப அதிகமாக பேசுகிறது யார், திமுக பேசுவாங்க. அடுத்தது திருமாவளவன் பேசுவார், அடுத்தது சீமான் பேசுவார், அடுத்தது இவர் வைகோ பேசுவார். இவங்க எல்லாரையுமே ஆல்ரெடி போய் மீட் பண்ணிட்டார். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், இப்போது இவங்க எல்லாரையும் மீட் பண்ணிட்டாரு. அப்போது
இவர் நிஜமாலுமே பிஜேபியோட ஆளாக இருந்தாலும் அவர் பிஜேபியே போய் பார்த்தாலும் அவர் கூட கூட்டணியில் இருக்கிறது காங்கிரஸ். அவருடைய நேம் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு கிறிஸ்டின்னு ஒரு இந்துத்துவா கட்சி ஆர்எஸ்ஐ மாதிரி ஒரு பேக்கப்போடு இயங்குகிற ஒரு பாஜகவை போய் மீட் பண்ணும்போது இவர் எப்படி அவங்க ஆளாக இருப்பாங்கன்ற ஒரு பின்பம் இப்போ உடையுதில்ல. அவர் ஆர்எஸ்ஐயோட ஆளுன்னு நான் சொல்லலை, அப்படி இருப்பாரானாலும் எனக்கு தெரியல. எனக்கு அதெல்லாம் முக்கியமும் கிடையாது. இப்போது தமிழ்நாட்டில் அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்க, இவர் போய் எப்படியும் மோடியை மீட் பண்ணுவார், இவர் எப்படியும் அதிமுக கூட கூட்டணி வைப்பார், இந்த அப்போ வந்து என்ன பண்ணலாம், பிஜேபின்னு முத்திரை குத்திடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, டோட்டல் செட்டப்பே மாற்றிட்டார். இது வந்து இதுதான் கட்டமைக்கலாம்னு வச்சுருந்துருப்பாங்க. இந்த சுத்தமாக அதை உடச்சிட்டார். இப்போ திமுக அவர் மேலே என்ன அலகேஷன் வைக்க முடியும் நினச்சி பாருங்கள். திமுக அவர் மேலே என்ன அலகேஷன் வைக்க முடியும்? நாளைக்கு அவர் மோடி போய் பார்க்குறாருன்னா திமுக பார்த்தீங்களா, டெல்லியை போய் பார்த்துட்டார் பார்த்தீங்களா, அவங்க குருஜியை போய் பார்த்துட்டாரு, அவங்க மெயின் ஓனர் போய் பார்த்துட்டாரு, எதாவது சொல்ல முடியுமா? என்ன சொல்ல முடியும்? ஒரு சிஎம் பிஎம்ஐ போய் பார்த்துருக்காரு, தமிழ்நாட்டு நலங்கள் கோரி நிறையா விஷயம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரசியல் விமர்சகர்கள் கூட விமர்சிக்கிறவங்க கூட எதுவுமே சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி அவர் வந்து ரொம்ப கிளவராக எல்லா கட்சி தலைவரையும் பார்த்துட்டாரு, இப்போ அவங்கள போய் பார்க்குறாரு. அப்படி தான் பேச முடியும், வேறு என்ன பேச முடியும்? இப்போ புரியுதுங்களா அவர் எவ்வளோ ஒரு வேறு லெவலில் அரசியல் பண்ணிகிட்ருக்காரு நினச்சி பாருங்கள். இப்போது திமுக வந்து அன்றைக்கி வீட்டுக்கு வந்தோடனே திமுகன்னு அவளுக்கு சிரிச்சுக்கிட்டே போய் கட்டி பிடிச்சி இவர் வந்து உதயநிதி வந்து இது செய்கிறாரு, வரவேற்கிறாரு. அவர் உள்ளேயும் ஒரு சின்ன ஒரு விஜய் ஃபேன் மொமெண்டம் அங்கே க்ரியேட் ஆச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி ரொம்ப கிளவராக அவர் மூவ் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் போனால் அவங்களுடைய எம்எல்ஏக்கள் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்காங்க. ரொம்பவே வந்து ஸ்போர்ட்டியாக, ரொம்பவே வந்து என்தியாஸ்டிக்காக, ரொம்பவே வந்து எனர்ஜெட்டிக்காக வந்து மக்களுக்கு பணி செய்வோன்னு சொல்லி ஒவ்வொரு பேட்டியிலும் சொல்கிறாங்க. எப்பப்போலாம் மைக்கு நீட்டுறாங்களோ, யார் யார்கிட்டலாம் நீட்டுறாங்களோ எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான். நேற்று 2 வீடியோ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு வீடியோ வந்து ஒரு சிறையில் இருக்கிற ஒரு 300 கைதிகளை வந்து கூட்டு சிறையில் இருக்கிற ஒரு போலீஸ் வந்து மிரட்டுறாரு. முன்ன மாதிரி சட்டம் இல்லை, இப்போ எல்லாமே மாறி போச்சுன்னு சொல்லி மிரட்டுறாரு. அந்த வீடியோவில் ரொம்ப வைரல். அது எத்தனை டிஸ்ட்ரிக்டில் நடந்ததுன்னு தெரியாது. ஸோ இப்படி ஒவ்வொன்றுத்தையும் கிளியராக வந்து பண்ணிட்டு போகிறாரு. ஸோ இது யாருக்கு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 பேருக்கும் ப்ராப்ளம். ஸோ ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் விஜயோடைய இந்த விஜய்ன்னு சொல்லக்கூடாது, அவர் லிட்ரலி இப்போது சிஎம் ஆகிட்டார் தமிழ்நாட்டுக்கு. ஸோ தமிழ்நாட்டு சிஎம்முடைய இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி படுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் Day 11 ரிவ்யூ பார்ப்போம். தேங்க்யூ.